தனுசு ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்கு. அது என்ன மாதிரியான சம்பவம்? அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ள டைட்டில் தம்ப்நெயில் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மற்ற அஸ்ட்ராலஜர் சொல்ற மாதிரி ஜென்ரல் விஷயங்களா இருக்கு. மாதாந்திர ராசி பலன் வீடியோஸ் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் ஏஐ ஜென்ரேட்டாவோ ஆப் பேஸ்டாவோ இருக்காது. உங்களோட ஜாதகத்தை என்னோட 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஜாதகமே இல்லைன்னா கூட சரி, உங்களுடைய டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்களோட பர்த் டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். இதை வச்சு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஆகஸ்ட் மாசம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துலாமா? ஓகே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு நல்ல நிலைமையிலே இருக்கு. ராசிநாதன் நல்லா உச்சமாயிடுச்சு அப்படின்னாலே கஷ்டங்கள் பெருசா இருக்காது அப்படிங்கறதா உண்மை. அந்த மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் மாதாந்திர கிரகம். இந்த மாதாந்திர கிரகங்கள் சனியோடையோ ராகுவோடையோ இணையறனால உங்களுக்கு அந்த ஆதிபத்தியங்கள சில குறைகள் இருக்கும். அந்த மாதத்துல மட்டும்தான் அது இருக்கும். வருஷம் ஃபுல்லா தொடருமானா கண்டிப்பா கிடையாது. கோச்சார பலன்களே அந்த மாதிரி தானே சொல்றோம். எப்பெல்லாம் பலவீனம் ஆகுதோ ஒரு கிரகம்னா அந்த காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கெடும். காரகத்துவம் அப்படின்னா செவ்வாய்க்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்கு, புதனுக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்கு, சுக்கிரனுக்குன்னு சில காரகத்துவங்கள் இருக்கு. ஆதிபத்தியம்னா அந்த ஸ்தானம். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள். ராசி பலன் வீடியோல பெருசா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. கோச்சார பலன்கள் ஆனா இதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. 5வது இடம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, குழந்தைகள் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்குமா, 4வது அதிபதியை பார்க்கணும், தொழில் விஷயம் நல்லா இருக்குமா, 10வது அதிபதி பார்க்கணும், இப்படிதான் சொல்றாங்க. ஓகே, ராசிநாதன் நல்லா இருக்குங்க, தனஸ்தானத்துக்கு குரு பார்வை பட்டுட்டு இருக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி, 3வது அதிபதி ரெண்டுமே சனிதான். ஸோ பணம், குடும்பம் சார்ந்த விஷயம், இளைய சகோதரன் சார்ந்த விஷயம், இளைய சகோதரர் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். சகோதரால உதவி, சகோதரர் மூலியமா உங்களுக்கு சில ஃபேவர்ஸ் கிடைக்கிறது, மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட். சகோதரருக்கு சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. கல்யாணம் ஆகாத தம்பி தங்கச்சிங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறது, திருமணம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு 4வது இடத்துல சனி இருந்து சில டிஸ்டர்பன்சஸை கொடுத்துச்சு. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல இனிமே அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது, குரு பார்வை கிடைக்கிறதுனால. அடுத்த ராசிக்கு 4வது அதிபதியே 4வது இடத்தை தொடர்பு கொள்ளுது. ஸோ இந்த விஷயங்கள சில நன்மைகள் இருக்கும். அடுத்த ராசிக்கு 5வது அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நீச நிலை அடைஞ்சா கூட செப்டம்பர் மாசம் குருவோட இணைவுல இருக்கும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்த ராசிக்கு 6வது அதிபதி 6வது அதிபதி கடுமையான பலவீனத்துல இருக்கு. இதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், முக்கியமா நோட் பண்ணக்கூடிய அந்த விஷயம். உங்க ராசிக்கு 11 6வது அதிபதி, இது ரெண்டும் சுக்கிரன். சுக்கிரன் பாத்தீங்கன்னா கடுமையான பலவீனத்துல இருக்குங்க. பலவீனம்னா என்ன, நீச நிலை அடைஞ்சு சனி செவ்வாய் பார்வை ரெண்டும் ஒரு சேர பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேலப்படுது. அப்படிங்கும் போது இந்த ஆதிபத்தியங்கள சில குறைகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி கடன்ல இருக்கிறவங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடனை உங்களுக்கு அடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஃபினான்ஷியலி கொஞ்சம் பெட்டராகவே இருப்பீங்க. ராசிநாதன் தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால. கடன் கொடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனா கடனை கட்டுற அளவுக்கு வருமானம் வரும். ஓகே, 6வது அதிபதி பாவத்தன்மை, ரொம்ப பாவத்தன்மை அடைஞ்சா வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயம், எதிர்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து 11வது அதிபதி கூட மூத்த சகோதரன் மூத்த சகோதரியை குறிக்கக்கூடிய அதிபதி 11வது அதிபதி. 11வது அதிபதி பலவீனமா இருக்கனால உங்களுக்கு சகோதரர் மூலியமா வழக்கு, சகோதரரால விரயம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுங்க. இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும். அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம். அடுத்து உங்க ராசிக்கு 7வது அதிபதி புதன் நல்லா ஸ்ட்ராங்கா 7வது இடத்துல இருக்கு. மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் 7ல செவ்வாய் இருந்து ராசியை தொடர்பு கொள்ளுது. நீங்க கொஞ்சம் இம்பல்சிவா சில முடிவுகள் எடுப்பீங்க. செவ்வாய் ராசியை தொடர்பு கொண்டாலே ஒரு துடிப்பு, விவேகம் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. அவசர கொடுக்கத்தனமா சில விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் கோபத்தையும் விவேகத்தையும் வீரத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்கிறத பார்ப்பீங்க.
முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமை தேவை. மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 8ல வந்து குரு இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாட்டுக்கு படிக்க போலாமா, வேலைக்கு போலாமா அப்படின்லாம் ஒரு ஐடியால ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா தாராளமா போகலாம், போங்க. ஏன்னா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் இயங்கும். இந்த ஸ்தானம் இயங்கும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை தாண்டிடுச்சுன்னா அடுத்து அந்த தொடர்பு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த தொடர்பு இருக்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். ரொம்ப நாளா வீசா வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குங்க, நான் ரொம்ப நொந்தே போயிட்டேன், அப்ளே பண்றதை விட்டுட்டேன்னா இந்த வருஷம் பண்ணுங்க. இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி குரு தொடர்புலயே வந்துட்டு இருக்கு. அடுத்து ஸ்தான பலத்தையும் அடையும் செப்டம்பர் மாசம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வரப்போற மாதத்தை வச்சுதான் முன்னாடி இருக்கக்கூடிய மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும். அடுத்து வரப்போற மாசம் ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய மாசம் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்வீங்க. ஸோ செப்டம்பர் மாசம் உங்களுடைய பாக்கியாதிபதி ஆட்சி ஆகிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள்னா என்ன? வேலை கிடைக்கிறது, குழந்தை பிறக்கிறது, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லா விதமான பாக்கியங்களும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கனால வெளிநாட்டுல சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கறது, வெளிநாட்டுல வீடு வாங்குறது, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதி. 10வது அதிபதி புதன் தான். 7 10வது அதிபதி. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நிறைய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 11வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பலவீனமா இருக்கனால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்பதே சொன்ன மாதிரி சகோதர விஷயத்துல சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், வழக்கு மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 12வது அதிபதி. இது எல்லாருக்கும் நடக்கும், ஆனா எல்லாருக்கும் நடக்காது. ஏன்னா ஒரு மாசத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துராது இல்லையா? இந்த மாசம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சகோதர விஷயத்துல வழக்கு மாதிரியான விஷயம் நடக்காது. சகோதரரால விரயம் ஏற்படுறது, அவங்க கொஞ்சம் சிக்காகிறது, அவங்களுக்கு ஏதோ பினான்சியல் லாஸ் நடக்கிறது, இப்படி கூட சில பேருக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ராசிக்கு 12வது அதிபதி செவ்வாய். செவ்வாய் நல்லா அடுத்தடுத்து ஸ்ட்ராங்கா இருக்குங்க. வெளிநாடு சார்ந்த விஷயம், டிராவல், ஷேர் மார்க்கெட், மூவ் ஆகுறது, டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, வீடு மாறுறது, ஆஃபீஸ் மாறுறது, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள்லாம் எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவானது. ஆனா எனக்கு என்னங்க நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கலன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி பொறுத்து அது வேறுபடும். நீங்க என்ன தசையில இருக்கிறீங்க, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய தசாநாதன் யோக கிரகம் தான். எனக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, ஜோதிடம்லாம் நல்லா தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் பேசிக்கு, எனக்கு அதை விட நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு யோக தசை நடந்தும் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா சில விஷயம் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு யோக தசை நடந்தா கூட அது எப்படி இருக்கு, சாணபலத்தோட இருக்கா, பகை வீட்டுல இருக்கா, நீசம் அடைஞ்சிருக்கா, பாவ கிரகத்தோட தொடர்புல இருக்கா, இப்படி இருந்தா அது யோக தசையாவே வேலை செய்யாது. ஸோ இப்படி புரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அஷ்டம சனியில இருக்காங்களா, சிம்ம ராசிக்காரங்களா இருக்காங்களா, இல்லைன்னா ஜென்ம சனி போயிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க, இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஜாதகம் கொஞ்சம் ஸ்லைட்டா அவங்களுடைய தாக்கம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தசாநாதன் யோக கிரகம் தான், சுத்தமா வேலை செய்யல அப்படி சொன்னீங்கன்னா கோச்சாரத்துல ராசிநாதன் எப்படி இருக்கு மேல, இப்ப ராசி மண்டலத்துல வீக்கா இருக்கா? இப்ப சுக்கிரன் வீக்கா இருக்கு இல்லையா? உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குன்னா இந்த ஒரு மாசம் என்னமோ ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுதே, யோக தசை தானே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஏன்னா உங்க தசாநாதனான சுக்கிரன் கோச்சாரத்துல இப்ப மேல ராசி மண்டலத்துல வீக்கா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் சேர்ந்ததான் அஸ்ட்ராலஜி. ஒரு வார்த்தையில, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அஸ்ட்ராலஜியை நம்மளால கம்போஸ் பண்ண முடியாது. நிறைய காம்பினேஷன் சேர்ந்தது. உங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். கோச்சார பலன்கள் வெறும் 30% வேலை செய்யும். யோக தசை போச்சுன்னா கோச்சாரத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.